சொல்றீங்க வாசிங்க. இந்த கவிதையை வாசிக்க சொல்லி கண்டுபிடிச்சா சந்தோஷமானு சொல்லி சொன்னாங்க. என்ன பேர் உங்களுக்கு? மங்களம் நிசா சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாக தீவனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிஃப்ட்டை உங்களுக்கு அனுப்பி விட்டவங்க சார்பாக ஓகேயா? யார் அனுப்பியிருப்பா? இந்த தருணத்தில் உங்களை சந்தோஷப்படுத்தணும் நினைச்சிருந்தா வேறு மாமிட்ட கேளுங்க. மாமியா நான் செய்யல, நான் நிற்கிறேன் சரங்கான்றதாரு அங்க கேட்க வேண்டுவேன். நிறைய கிஃப்ட் இருக்குதானே. நினைத்து நினைத்து பார்த்தால் நெருங்கி அருகில் வருவேன். உன்னால் தானே நானே வாழ்கிறேன். உன்னில் என்று என்னை பார்க்கிறேன். எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் உனக்கு தந்தேன். உன்னால் தானே நானே வாழ்கிறேன். உன்னில் என்று என்னை பார்க்கிறேன். அமர்ந்து பேசும் மரங்களில் நிழலும் நமது கதை காலமும் சொல்லும். உதிர்ந்து போட மலரின் வாசமோ தூது பேசும் கொலுசின் ஒலியை அறைகள் முழுதும் ஆண்டுகள் சொல்லும். உடைந்து போட வளையலின் வண்ணமோ உள்ளங்கையில் வெப்பம் சேர்க்கும் விரல்கள் உந்தன் கையில். தோளில் சாய்ந்து கதைகள் பேச நமது விதியில் இல்லை. முதல் கனவு போதுமே காதலா கண்கள் திறந்திடு. பேசி போன வார்த்தைகள் எல்லாம் உனது பேச்சில் கலந்தே இருக்கும். உலகம் அழியும் உறவும் அழியுமா? கிஃப்ட் பாருங்க, உண்மையிலேயே அந்த மேசையும் நிரம்பி நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம். 2வது கதிரையிலையும் வச்சுருக்கோம். இவ்வளோ கிஃப்ட் உங்களுக்காக வேண்டி தந்துருக்குறாங்க. இந்த அன்பு வச்ச உள்ளத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்கன்னு சொல்லுங்க. சாரங்காய் செஞ்சிருக்கோம். சாரங்காய் இன்னொரு 40 சம்பளம் போட்டு அவள் தான் செஞ்சிருக்கோம். இந்த கவிதையை வாசிக்க சொல்லி கண்டுபிடிச்சா சந்தோஷமானு சொல்லி சொன்னாங்க. வாசிக்கவா இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா? உங்களுக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் தரேன். இந்த கவிதை நான் வாசிக்க முதல் என்ன விஷயம்னு சொன்னால், இந்த கிஃப்ட்டை உங்களுக்கு வேண்டி தந்தவங்களுக்கு மனசில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் தானே. என்ன சொல்லணும், என்ன ஏன் சொல்லலை என்ற ஒரு கவலை இருக்கும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் என் உள்ளம் கவர்ந்தவனுக்கு என் சிறிய வாழ்க்கை மடல். நான் உன்னிடம் முதலில் பேசிய போது எனக்கு தெரியவில்லை நீதான் என் வாழ்க்கையாகவும் வழிகாட்டியாகவும் இருப்பாய் என்று. உன் கரம் பிடித்த அந்த நொடி முதலாய் அன்பே உன் பின்னால் தான் தடம் பார்த்து நடக்கிறேன். குங்குமம் வைக்கையிலே கண்ணோடு கண் பார்த்து கணவனாக ஏற்றுக்கிட்டேன். கோவப்படும் அந்த நிமிடம் ருத்ர தாண்டவம் கொள்பவனே. அடுத்த சில நிமிடங்களிலே அனைத்தையும் மறப்பவனே. இறங்கி வந்து மன்னிப்பு கேட்பவனே. இரக்க குணத்தில் நினைவன்றவனே. தைரியமும் நீயாகி போனதால் உன் அத்தனையும் நானாகி போகிறேன். முதுமை வந்து முட்டுக்கட்டை போட்டாலும் நரை தட்டி சுருக்கங்கள் வந்தாலும் சேர்ந்தே பயணிப்போம் நம் காதல் காவியத்தின். என் அன்பு கலர்ந்த என் மணவாளனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இப்படிக்கு என்றும் உனக்கானவள். எவ்வளோ பெரிய வரிகள் இது. வைஃப் தான் தந்திருப்பா. இந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணி செஞ்சது உங்களோட வைஃப் தானே. அவர் கம்முன்னு கூப்பிடுவாங்க வாங்க. யார் வேண்டி தந்திருப்பா அப்போ உங்களுக்கு இந்த கிஃப்ட்டை?
காரங்காய் அம்மா எல்லாம் சேர்ந்து ஒன்று எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு இது செஞ்சுருப்பாங்கன்னு சொல்கிறீங்க என்ன உண்மையாக சந்தோஷம். நாங்களும் நிசா சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாக உங்களுக்கு திரும்பவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோம். உண்மையிலே என்ன சொல்லுவோம் வைஃப், இவ்வளோ ஒரு அன்பான மனைவி உங்களுக்கு கிடைச்சிருக்கிறா, எல்லாத்தையுமே பொறுத்து போகிற வகையில் உங்களை இந்த உலகத்துக்கு மேலாக நேசிக்கிற ஒரு ஆள் உங்களுக்காக கிடைச்சிருக்கிற வைஃபுக்கு என்ன சொல்லுவோம்? தெரியாது, காசு இல்லை என்னட்ட போயில மஞ்சள் பிரச்சனை போய் இந்த மனுஷனுக்கு நான் இந்த மூமெண்ட்டில் ஒரு விஷயத்தை செய்யணும், என் அன்பை இப்படி நான் வழிகாட்டணும்னு நினைச்சு செஞ்சுருக்குறா. என்ன சொல்லுவேன் பாவாக்கு? போய் சொல்றீங்க காசு இல்லை, இதாவா உங்களுக்கு வேற வாழ்க்கையில் கிடைச்சது? அதனால நான் சொல்லுவேன். சொல்லுங்க, உங்களோட வாயால் சொல்லுங்க. இந்த வாழ்க்கையில் எனக்கு அவ கிடைச்சது வேற மனுஷன் சொல்லுங்க. என்னது இந்த பொம்மை குட்டியலுங்களா? மச்சாலும் செஞ்சிருக்கீங்க. ஆரிவா உங்களுக்கு மச்சால எதிர்பார்த்தீங்களா இவ பிக்கில வருவாண்டு? இன்னைக்கு என்ன நாள்? பர்த்டே. நிறைய கஷ்டம் கொடுத்துருக்க, நிறைய அழுவவும் வச்சிருக்க, பட் நிறைய சந்தோஷமும் கொடுத்துருக்க. So thank you for so much being with me, special one, and I love you so much. வந்து நிக்குதொரு நிலா பட்டண்டா, அத போடாதன்னு போட்டு வந்து போடா சட்டண்டா. சின்ன பையல தொட்டா விட்டா ரொம்ப சிக்க